சீமான் அவர்களை பார்த்து எல்லாருமே திறநிதி பிச்சை எடுக்கிறான், திறநிதி பிச்சை எடுக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் பேசுறீங்க. ஆனா ஒரு கட்சி நடத்துறதுக்கு திறநிதி தேவைப்படும். அந்தந்த கட்சி நிதி என்ற ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிருக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் ஒரு வளர்ந்த கட்சியா இருக்கும், பண பலத்திலையும் படைபலத்திலும் அதிகமா இருக்கும். இப்போ எளிய மக்களின் பிள்ளையா இருக்கிற நம்ம சீமான் அவர்களுக்கும் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நம்ம ஆட்சியை பிடிச்சா மக்களுக்கு தானே செய்ய போறோன்ற மாதிரி திறநிதி வாங்குறாரு. அதுல எந்த தப்புமே கிடையாது. என்ன ப்ரோ நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையாவே அதுல தப்பே கிடையாது. ஆனா அவர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த திறநிதி அவரோட பங்கும் இருக்கணும், கட்சி நடத்துற அவரோட பங்கும் இருக்கணும், அவரோட நிர்வாகிகளோட பங்கும் இருக்கணும். மக்களோட பணத்தை இவர் எடுத்து என்ன பண்றாருன்னா, மாசம் ஒரு 3 லட்சம் வீட்டுக்கு, ஒரு ஃபார்ச்சுனர் காரு, பிள்ளைகளோட படிப்பு செலவு 50 லட்சம், இப்படி மக்களோட வேர்வைய சுரண்டி திறநிதி அப்படி திரட்டி உங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்கெல்லாம் திறநிதியை திரட்டக்கூடாது. அது பிச்சை தான் அதுக்கு பேரு. உன்னுடைய சுயநலத்துக்காக உன் சுயலாபத்துக்காக மக்களிடம் புடுங்கி நீ பண்ணாத, நீ பெருமைக்குன்னு பேசவே முடியாது. அது பேர் பிச்சை தான். இதனாலதான் உன்னை திறநிதி பிச்சைன்னு சொல்றாங்கண்ணே. மற்றபடி நீங்க அந்த திறநிதியிலேருந்து எடுத்து நம்ம தமிழ் மக்களுக்கோ ஈழ தமிழருக்கோ ஏதோ ஒரு உதவி செஞ்சா கூட எதனா முட்டு கொடுக்க முடியும். இந்த விஷயத்தெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்க முடியும்? இதுதான் விஷயம். திறநிதி என்பது நல்ல விஷயம்தான். ஆனா சீமான் பண்றதுனால அது பிச்சையா தெரியுது. அவ்வளவுதான். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.